ஹாய் இன் தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சௌமியா. ஸோ ரீசெண்டாக ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். அஃப்கோர்ஸ் எஸ், எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட். ஏன்னா இப்போ தான் வந்து நீண்ட இடைவெளி கொஞ்சம் நாளாக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் டூரில் அவர் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. அந்த சீரீஸ் கூட முடியல, நடுவுலேயே வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்தது. அண்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கெரியர் அவர் வந்து வச்சுட்டு இருந்தார். அண்ட் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட்டா அப்படின்றது தான் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய கேரியர் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர், சென்னை பையன் அப்படின்றதுனால நம்மளுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது. ஏன்னா இந்தியன் டீமில் சென்னை தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தர் இருக்க மாட்டாரா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலராக, ஒரு லெக் பிரேக், ஹாஃப் பிரேக் பவுலர், ஸ்பின் பவுலர் அவர். ஸோ அப்படி வந்தார். அப்புறமா டீசெண்டான ஒரு பேட்டிங், ஸோ ஒரு ஆல்ரவுண்டராகவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நல்ல விதத்திலே காட்டியிருக்கிறாரு. அண்ட் 2011 அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் இந்தியன் டீமில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது ஐபிஎல்லாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டிஎன்பிஎல்லாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல ரெக்கார்ட் வச்சிட்ருக்கிறாரு. அதே போல் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அண்டர் 19, அண்டர் 18, அதுக்கப்புறமா ரஞ்சித் ட்ராஃபி, இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு டீமுக்காக விளையாடும் போதும் அவருடைய ப்ளே எப்படி இருந்ததுன்றதும் நிறைய பேர் பேசி சொல்லியெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய பவுலிங் ஸ்கில்லை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தார். அவரால் இந்த ஸ்டைல் ஆஃப் பவுலிங் பண்ண முடியாதுன்ன போதெல்லாம் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணியும் காட்டியிருக்கிறாரு. ஸோ 2011 வெஸ்ட் இண்டீஸோட அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவர் விளையாடியிருந்தார். அதே போல் நவம்பரில் ஆடியிருந்தார். அண்ட் டிசம்பரில் 2024 இப்போ அவருடைய கெரியரை ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போது. அண்ட் இதுதான் அவருடைய 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்றது. இது இல்லாமல் ஒன் டேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒன் டேயில் கிட்டத்தட்ட 116 மேட்சஸில், இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 156 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. அண்ட் அதே போல் டெஸ்ட் மேட்சஸில் 106 மேட்சஸில் அவர் வந்துட்டு 537 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறார். ஸோ ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு நம்ம எல்லாரும் அனில் கும்ப்ளே அவர்களை சொல்லுவோம். ஸோ அவருடைய ரெக்கார்டை கண்டிப்பாக இவர் வந்து பிரேக் பண்ணுவாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணாமையே அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் பல பேருக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருடைய ஹையஸ்ட் விக்கெட்ஸ்லாம் எடுத்ததுக்காக அவங்க ஒய்ஃபோடு கூப்பிட்டு அவருக்கு கிரவுண்ட்லேயேலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபெலிசிட்டேட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளவே இப்போ அவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்றது தான். ஏன்னா அவருடைய இந்த சீரீஸ் ஆரம்பித்ததுலேயே ஆஸ்திரேலியாவில் அவர் நேம் ஆட் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே அவர் போய் ப்ளே பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் அவரை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து விளையாட வச்சுருந்தாங்க. அதுதான் அவருக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கோச் அண்ட் கேப்டன், இவங்களுடைய ப்ரெஷர் அண்ட் இவங்களுடைய ஒரு பெரிய ஒரு கரெக்டான கான்வர்சேஷன் அண்ட் அது வந்து கரெக்டான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுது. அண்ட் இவரை வந்துட்டு கரெக்டாக அவங்களால ஹேண்டில் பண்ண மீன்ஸ் அவர் இப்படி ஒரு கோ த்ரூ பண்ணுறாருன்றதை ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கணும், அதை பற்றி யாராவது கான்வர்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவரை வந்து எடுத்தவங்க அவுத்தோன்ற மாதிரி அவரை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சீனியர் பிளேயராக அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஈகோ பிரச்சனைனாலலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அண்ட் ஈவன் அவருக்கே வந்து வாஷிங்டன் சுந்தரோடைய ப்ளே கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது அதை அவர் அப்படி அந்த ஒரு ஈகோ பிரச்சனைக்காகலாம் பண்ணியிருக்க மாட்டார். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் ஏதாவது நடந்திருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய கோச் அந்த மாதிரியான ஒரு கோச் அப்படின்றதும் பல பேர் பேசக்கூடியது. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து அவர் உள்ள கோச்சாக வராரு, ஹெட் கோச்சாக இருக்கிறாருன்னும் போது பல பேருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அவர் உள்ளே வரும்போதே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இவர் வந்து அதை கரெக்டாக இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதே போல் இந்த ஆஸ்திரேலியாவுடைய டெஸ்ட் சீரீஸ் இந்தியாவுக்கு முடியும் போது இதிலேருந்து நிறைய பேருடைய
எதிர்பார்க்கலாம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டு தான் இருந்தது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்னிட்டி லீவில் இருந்து ரோஹித் சர்மா வந்தார் அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அப் டு த லெவல் இல்லை. அண்ட் நடுவில் வந்து ஒரு மேட்ச் நம்மளுக்கும் கொஞ்சம் பயங்கரமான சொதப்பலாக இருந்தது. அதில் தான் அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவில் இல்லை. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தா இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்றது. அண்ட் உள்ளே இருக்கிறவங்க அஜித் அகர்கர் தான் வந்துட்டு செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டு. அவரும் அங்கே ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறாரு. பட் அவரும் வந்து இதை பற்றி எதுவும் பேசி இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் அஸ்வின்காக சொல்லலை, இன் ஜென்ரல் ஒருத்தவங்க இந்த மாதிரி கோத்ரூ பண்ணுறாங்கன்னும் போது ஆஸ் அ கமிட்டியில் இருக்கிறவங்களோ ஒரு டீம்லேயே ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் அவங்களுடைய மென்டல் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை பற்றியெல்லாம் பேசி இதை வந்து ஒரு டிஸ்கஷனோடு கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து இருக்கணும், நீங்கள் இல்லை உங்களுடைய சேவை நம்மளுடைய டீமுக்கு தேவைன்ற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு டீமாக அவங்க வந்து போயிருக்கிறாங்க. அந்த டீமில் ஒருத்தவங்க சரியாக அவங்களால இருக்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னும் போது அது அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அது ஹோல் டீமுமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்படைய தான் செய்யும். இப்போ இவர் வந்து இன்பிட்வீன் த சீரீஸ்லேயே வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு வரும்போதே கூட கண்டிப்பாக இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்த மேட்ச் விளையாடும் போது அவங்க மென்டலி அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கூட அது அவங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குறது இதெல்லாம் இருக்கும். ஸோ மேபி ஹை டைம் டு அவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அவங்களுக்கான அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் அதை பற்றி பேசக்கூடியதுக்கானதெல்லாம் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவைப்படுது. அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒருத்தவங்க இல்லை அப்படின்றத இதிலேருந்தே தெரியுது. அண்ட் இவருடைய மேட்சஸ் எவ்வளோ மேட்சஸ் எக்கச்சக்கமான மேட்சஸில் இவருடைய பவுலிங்காக இருக்கட்டும், இல்லை நம்மளது அவ்வளோதான் முடிஞ்சது ஆல் அவுட் ஆகிடுவோம் போல இருக்குன்ற போதெல்லாம் இவர் நின்று ஆடி கொடுத்தெல்லாம் நம்மளுடைய டீமை வந்து வின் பண்ண வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அண்டு சொல்லி அடிக்கிறதுல அண்ட் நம்ம எல்லாருக்குமே மறுபடியும் அந்த மேன்கைண்டுன்ற அந்த ஒரு ரூலை ஞாபகப்படுத்தின ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம் அஸ்வினை. ஏன்னா அப்படி அவர் பல பேருடைய விக்கெட்லாம் எடுத்திருந்தாலுமே கூட அந்த அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய விக்கெட்டாலாம் இருந்திருக்குது. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் கொஞ்சம் ரொம்பவே இமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவே அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சொன்னார், ஆனால் அவர் தான் வந்து அந்த வந்து பிங்க் பாலில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு இன்னும் ப்ராப்பரான சென்ட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஈவன் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்களே வந்து அவங்களுடைய எல்லாருடைய ஆட்டோகிராஃப் போட்டு ஜெர்சியை வந்து அவருக்கு கொடுத்து கிஃப்ட் பண்ணி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷஸை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே ஜஸ்வாலாக இருக்கட்டும் இல்லைனா கோலியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் அவங்களும் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்கிற விதத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் எந்த சமயமாக இருந்தாலுமே நான் வந்து எனக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக வந்து நிற்பேன். எனி டைம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஐடியாஸாக இருக்கட்டும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய தேங்க் நோட் மாதிரி கேப்டனுக்கும் கோச் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுறன்ற விதத்துலேயே சொல்லியிருந்தார். அண்ட் இதை வந்து முன்னாள் பிளேயர்ஸ் அவங்களும் வந்து பல பேர் அவருக்கு விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது சுத்தமாக எதிர்பார்க்கல, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும் முக்கியமாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்த முன்னாள் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் கபில் தேவ் அவர்கள், இது நான் இந்த இடத்துல நான் கேப்டனாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சென்ட் ஆஃப் அவருக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். இதை விட ஒரு பெட்டரான சென்ட் ஆஃப் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவர் நிறைய சாதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டியது அந்த கிரவுண்டில் கொடுக்கக்கூடிய சென்ட் ஆஃப் தாங்க ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபாக இருக்கும். அதுதான் வந்து அந்த பிளேயர் இவ்வளோ வருஷமாக நான் வந்து அந்த கிரவுண்டில் விளையாடி பழகி அந்த கிரவுண்டே தான் அவங்களுக்கு வந்து லைஃபாக இருந்திருக்குது. கடைசியாக அந்த கிரவுண்டில் கிடைக்காத ஒரு சென்ட் ஆஃப் வந்து ஒரு திருப்திகரமானதாக இருக்காது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அது அவருக்கு உண்மையிலே ஹீ டிசர்வ்ஸ் ஈவன் மோர் தேன் தட். அதை மிஸ் பண்ணிட்டோமேன்றது மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இது இல்லாமல் பல பேரும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஆன் கிரவுண்டில் கிடச்சிருக்கணும் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அஸ்வினே வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு, ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கால் லாக்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஏன்னா நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த கால்ஸு இவ்வளோ பேர் இவ்வளோ முக்கியமானவங்கலாம் எனக்கு கால் பண்ணது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீமில் ஃபார்மர் கிரிக்கெட்டாக இருந்த அது காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் கால் பண்ணியிருக்கிறாரு, கபில் தேவ் அவர்கள் கால் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு
அவருக்கு ஏன் முன்னாள் பிளேயரான ஹேடன் முதல் கொண்டு அவரும் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால அவரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது உண்மையிலே ஷாக்கிங்னு. பட் இதுக்கு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாத மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் டீம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ மேபி இது வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு விதமான ஒரு ஆப்ரேஷன் வச்சுருந்தாங்களோ என்னமோன்றது தான். ஆனால் உலக அளவில் கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸை தாண்டி கிரிக்கெட் ஃபேனாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரில் அவர் நிஜமாலே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஓவர்சீஸில் வெளிநாட்டில் போய் விளையாடக்கூடிய மேட்சஸில் எல்லாருக்குமே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வெதர் கண்டிஷன், நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருப்போம், நம்மளுடைய கிரவுண்டு எல்லாத்தினுடைய பிட்ச் எப்படி இருக்கும், இதில் என்ன மாதிரி பவுலிங் போடணும், எப்படி விளையாடணும், இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய வெதருக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இது எல்லாமே மாறுபடும். அதனாலே சூப்பர் பிளேயராக இருந்தாலும் அங்கே போய் அவங்களால வந்து அந்த ஒரு அவங்களுடைய பொட்டென்ஷியலை ஃபுல்லாக காட்டுற விதத்தில் அவங்களால பண்ண முடியாமலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமலாம் போயிருக்குது. பட் அந்த மாதிரி இவருடைய ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் விளையாடக்கூடிய மேட்சஸில் நிறைய ஹண்ட்ரட்ஸ் வந்து அஸ்வின் எடுத்திருக்கிறாரு கம்பேரிட்டிவ்லி ரோஹித்தை காட்டிலும். ஆனால் என்னுடைய மகன் இந்த இவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் எடுத்திருந்தாலுமே அவன் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு தள்ளப்பட்டாச்சு. பட் ஆனால் கம்மியான ஹண்ட்ரட்ஸ் ஓவர்சீஸில் எடுத்திருக்கக்கூடிய ரோஹித்துடைய கேப்டன்சி இன்னும் இருக்கதா செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, அஸ்வினுடைய அப்பாவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலேருந்தே தெரியுது இது வந்து டெஃபினெட்லி ஏதோ உள்ளே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் அதனுடைய ஸ்ட்ரெஸ்னால தான் இப்போ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஓகே இதுக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடுவோமே அப்படின்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாருன்றது. பட் இது வந்து டெஃபினெட்லி இந்தியன் டீமுக்கு தான் ஒரு பெரிய லாஸ். அட் ப்ரெசண்ட் நீங்கள் மேபி ஓகே நம்மளுக்கு வந்து அவரை உட்கார வச்சு பார்க்கணும்னு நினச்சோம், அவரே போயிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த டைமுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அது யாராக வேணா இருக்கலாம் காரணம். ஏன்னா பர்டிகுலராக ஒரு பிளேயரோ இல்லைனா ஒரு கோச்சோ இல்லை ஒரு ஹெட்டோ அப்படி சொல்லலை, யாராக வேணா இருந்தாலும். ஆனால் அடுத்தடுத்த மேட்சஸில் அடுத்தடுத்த சீரீஸில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதில் வந்து இங்கிலாண்டில் பெர்ஃபார்மன்ஸை வைஸ் பார்க்கும்போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நேரத்தில் இவர் வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்ற கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்றது தெரியும். அண்ட் இவருடைய ஒவ்வொரு விக்கெட்டுமே நம்ம வந்து சொல்லி இந்த மேட்ச்சில் அவர் இப்படி விளையாடினார்ப்பா, இந்த மேட்ச்சில் எடுத்த விக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்னைய வரைக்கும் நம்ம வந்து பேசிகிட்ருக்குறோம். அண்ட் இப்போ இந்த இயர் தான் வந்து ஐபிஎல்லையும் சென்னைக்காக அவரை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது நான் சென்னையில் ஆரம்பித்தேன், மறுபடியும் பேக் டு சென்னை சிஎஸ்கேக்கு அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாமல் ஈவன் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்னுடைய ஓனர் அவரே சொல்லியிருந்தார், இவரை நாங்கள் இப்போ எடுத்தது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவர் வந்து பவுலிங் கோச்சாகவும் ஆல்ரெடி யாரெல்லாம் சிஎஸ்கேயில் இருக்கிறாங்கன்னு தெரியும் கோச்சஸ்ஸு. ஸோ அப்படி தான் வந்து இவரையும் நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வருவோம், ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்கில் அவர்கிட்ட இருக்குதுன்ட்டு. அதனாலேயே இவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்றது நம்மளுக்கு அளவு வச்சே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாலேயே வந்து இவருடைய நிறையா இதுக்கு முன்னாடி பண்ண மேட்சஸ், இதுக்கு முன்னாடி அவர் ஒன் டேவாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த ஒரு அது எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சிட்னியில் விளையாடும் போது அதில் ஒரு விதமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க இந்தியன் முக்கியமாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஸ்கோப் அதில் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வந்து மெல்பர்னோ இல்லைனா பர்த்தில் போகும்போது அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீசெண்டான ஒரு கேமை வந்துட்டு இவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்தியன் டீம் தான் இப்போ வந்து மிஸ் பண்ணுறாங்க. மேபி இன்னும் இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ளே இன்னும் பல ரிட்டையர்மெண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாமோ என்னமோ, அது உள்ளக்குள்ளே நடக்கக்கூடிய கோல்டு வாரா இல்லைன்னா ப்ரெஷரான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். அண்ட் இது இல்லாமல் அஸ்வின் அவர்களுடைய ஆன்கோயிங் ரெக்கார்டை வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து அனில் கும்ப்ளே இதை பிரேக் பண்ணோன்னு பார்த்தோம், அது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போ அவர் வச்சிட்ருக்கக்கூடிய அவருடைய சூப்பரான ஸ்டாட்டிக்கல் அந்த கிராஃப் வந்துட்டு சூப்பரான ஒரு கிராஃபு. அது வந்து அடுத்து சிஎஸ்கேக்கு அவர் விளையாட போகிறாரு இந்த யாரில், இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக இவங்க பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுப்பார் அதில் T20லன்றதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எப்போவுமே இவர் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது அவர் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரிகர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான பதிலடி வந்து இவருடைய கேமில் தான் காட்டியிருக்கிறாரு. ஸோ
IPL T20யில் சிஎஸ்கேக்கு விளையாடும் போது இது எல்லாத்துக்கும் பதிலடி அவருடைய கேமில் கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட அஸ்வின் அவர்கள் அஃப்கோர்ஸ் இவருக்கு ஒரு ஃபைனலாக ஒரு காட் ஆஃப் ஹானர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பல பிளேயர்ஸ்க்கு இல்லாமல் போயிருக்குது. எக்ஸப்ட் சச்சின் நம்ம தவிர்த்து ராகுல் டிராவிடா இருக்கட்டும், VVS லக்ஷ்மணா இருக்கட்டும், எஸ் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தோனியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அது இல்லாமல் சடனான ஒரு ரிட்டையர்மெண்ட் தான் இவங்களாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அஸ்வினும் அவருடைய சடன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கேம் எங்கேயும் போகலை, T20 IPL பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் நம்மளுடைய அப்கமிங் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பின்னரை நம்ம வந்து இந்தியன் டீம் மிஸ் பண்ணிடுச்சு. பட் அப்கமிங்கில் அடுத்து அவருடைய பிளேஸை வேறு யாராவது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரே அதை மேட்ச் பண்ணுறாங்களா இல்லையா? அண்ட் இப்போ இவருக்கு பதிலாக ஆல்ரெடி டீமில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அவரும் தமிழ்நாட்டு பிளேயர். அவர் எந்த அளவுக்கு அவருடைய கிராஃபை ஏற்ற போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவே ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அஸ்வின். உங்ககிட்ட இருந்து நிறைய இன்னும் பெர்ஃபார்மன்ஸ், நிறைய விக்கெட்ஸ் அண்ட் உங்களுடைய கேம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோச்சிங், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்க்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து எல்லோ ஜெர்சியில் இருக்கிறவங்க எனக்கு ஆனால் கைத்தட்ட மாட்டாங்க, இதை வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்துருக்குறேன் அப்படின்னு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த வருஷம், அதாவது வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் விளையாடக்கூடிய IPLல அது நிறைவேற போகுது. சீக்கிரமாக உங்களை நாங்கள் வந்து IPLல சந்திக்கிறோம். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்.